வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருந்தது, நம்ம நேத்து இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணதுல, எத நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம விட்டோம். அது ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம விட்டது எத விட்டோமோ அதுதான் நடந்துருச்சு. அப்ப நம்ம எப்படிலாம் தவிச்சோம். என்ன டிசிஷன் எடுக்க முடியாம தவிச்சோம். அது எல்லாத்தையுமே இதுல இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சடனா மாறுச்சுன்னா, உங்க மைண்ட பச்சோந்தி மாரி டக்குன்னு மாத்திக்கணும். நீங்க எடுத்த முடிவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு நெனைச்சோம். ஆனா அது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகல. மார்க்கெட் அப்ல போச்சு. அப்படி போறப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடப் போறோம். இதுல இருந்து ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெளிவா புரியுது. என்ன அப்டின்னாச்சுன்னா, நாளைக்கு மார்க்கெட் என்னவாகும் அப்டின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறத விட, இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்டின்றத தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு அப்டின்றது நம்மளுக்கு இதிலிருந்து புரிய வரும். ஸோ, இப்ப நம்ம மார்க்கெட்குள்ள போவோம். இப்ப இந்த சார்ட் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட். இந்த சார்ட்ல நான் என்ன மார்க் பண்றேன், என்ன டூல்ஸ் யூஸ் பண்றேனோ, அத நீங்க எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு அத பத்தி ஒரு டவுட் வேண்டாம். அ இன்னைய மார்க்கெட் இது இந்த இது. இதுதான் இன்னைய மார்க்கெட்டு. இன்னைய மார்க்கெட்டுக்கு வந்த கேண்டிலு. ஸோ இந்த கேண்டில் வேண்டாம் நம்மளுக்கு. அதனால அத நம்ம புல் பேக் எடுத்து ரீப்ளேல நான் மறைச்சிடுறேன் நானு. இதோட எடுத்துடுறேன். அப்ப ஃப்ரைடே டேட்டா வரைக்கும் தான் இப்ப கையில நம்மகிட்ட இருக்கு. அப்ப இந்த டேட்டா தான் ஃப்ரைடே டேட்டா. இது ஃப்ரைடே லாஸ்ட் வந்த ஒரு இது. ஓகே. இப்ப இதுல நான் ஒரே ஒரு இண்டிகேட்டர மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்றேன். என்ன பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, பர்சனல் போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அது பண்ணிக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பண்ணிட்டேன் நானு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர போட்டுட்டேன் நானு. அ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்ன்னு தெரியல. நம்ம மேல ஓப்பன் ஆகும்ன்ட்டு பார்த்தோம். புல்லிஷ் இது ஆர்டர் பிளாக்க போயிட்டு அது பிரேக் பண்ணிட்டு கீழ வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ, அப்ப ஆர்டர் பிளாக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேவரைட்ஸ்ல ஆர்டர் பிளாக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ, மேல ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. இங்க சாரி பேரிஷ் ஆர்டர் பிளாக் மேல இருக்கு. கீழ ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அதுக்கு கீழயும் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. நம்ம பிரைஸ் இப்படி இறங்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா, அந்த மாரி எதுவும் நடக்கல. சரி அடுத்தது அ ஜோனா பிரிக்க போறோம். ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவ மார்க் பண்ணிட்டு பிரிக்க போறோம். அதுக்கு நான் ஒரு ஈசியஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன். அது என்னன்னா, இத எடுத்துக்கங்க. இப்ப ரீட்ரேஸ்மென்ட் டூல யூஸ் பண்ணுங்க. இந்த இத கிளிக் பண்ணி இந்த ரீட்ரேஸ்மென்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்விங் எங்க ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் மூவ் குடுத்திருக்கு. இந்த இடம் தான் ஒரு புல்லிஷ் மூவ் வந்திருக்கு. அதனுடைய ஹையர் ஹையும், லோயர் லோவையும் மார்க் பண்ணுங்க. மேக்னெட் நான் ஏற்கனவே இங்க ஆன் பண்ணிட்டேன். அதனால நீங்க எத கிளிக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது பக்கத்துல போய் கிளிக் பண்ணா போதும். அது இழுத்து அது பிடிச்சுக்கும். எனக்கு கிளிக் பண்ண வேண்டியது இந்த இது. அ இந்த இது. ஸோ அத நானு பக்கத்துல போயிட்டு கிளிக் பண்றேன். பிடிச்சிருச்சு. அடுத்தது இந்த டாப். ஓகே பண்ணிட்டேன். இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ உங்களுக்கு என்ன தெரியுது அப்டின்னாச்சுன்னா, 0 தெரியுது. இது மிடில் லைனு 0.5 50% இது. இது ஸ்விங் ஹையி, ஸ்விங் லோ. இது மிடிலு. பிரைஸ் பிரீமியம் ஜோன்ல இருக்கு. அதுக்கு மேல ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா, இந்த இடத்துல இவங்க இந்த மாரி பிரைஸ மூவ் பண்ணதால, அதுக்கு மேல நெறைய ஆர்டர்ஸ் இருக்கும்னு பார்த்தேன். அதனால இன்ஸ்டிடியூஷனல் பிரைஸ இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் மேல கொண்டு போயிட்டு, அந்த ஆர்டர் பிளாக் உடைச்சுட்டு கீழ இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க மேலலாம் கொண்டு போனாங்க. ஆனா பிரைஸ உடைச்சுட்டு கீழ இறங்கல. ஓகேங்களா? சரி ஓகே. அப்ப நம்ம எந்த ஒரு பொசிஷனும் எடுக்க முடியாதபடி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம். ஸோ பிரீமியம் ஜோன்ல நான் ஏற்கனவே சொன்னபடி லாங் பொசிஷனும், கால் ஆப்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னதால, மார்க்கெட் ஏர்றப்ப கண்ணு முன்னாடி மார்க்கெட் ஏறிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோமே ஒழிய, நம்ம எந்த பொசிஷனும் எடுக்கல. ஒரு இது ஒண்ணு சொல்றேன் நானு. எ இன்ட்ராடேல பொசிஷன் எடுக்கலாம். எடுக்காம இருக்கலாம். ஆனா ஸ்கேல்பிங் பண்றவங்க எடுக்கலாம் பொசிஷன்.
புரியுதுங்களா? ஸ்கேல்பிங்ன்றது நீங்க டக்குனு வெளில வர போறீங்க. அவங்க வந்துட்டு எடுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து இத வந்து போட்டாச்சு. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. மண்டே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி ஓப்பன் சப்போஸ் மேல ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றது வந்து தெரியாம நம்மளுக்கு இருக்கு இப்ப. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன்னா, ஒரு டூல வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது என்ன டூல் அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்ட் பேஸ்டு வெப் எக்ஸ்டென்ஷன் இந்த டூல் தான். இந்த டூல வந்துட்டு நானு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இதுல 3 பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒரு ட்ரெண்டினுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும், எண்டிங் பாயிண்ட்டும். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இந்த ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? புல்லிஷ். ஸோ அதனுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அதனுடைய எண்டிங் பாயிண்ட் இந்த இது. அப்புறம் அது வந்து புல் பேக் ஆச்சுல்ல, அது வந்து இந்த புல் பேக் ஆயி இதுவரைக்கும் வந்திருக்கு. இப்ப கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்ப கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலலாம் வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு புரியறதுக்காக இத மட்டும் நான் வந்து இப்ப ரிமூவ் பண்ணிக்கிறேன் அத. ஆனா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த பிரீமியம் ஜோன் பிரிச்சேன் பார்த்தீங்களா? அந்த இத. சரி, ஓகே. இப்ப இந்த மாரி இருக்கு. இப்ப இந்த மாரி இருந்ததுன்னா, இந்த டூல் என்ன அப்டின்னாச்சுன்னா, பிரைஸு இந்த லெவல தாண்டி இந்த 0 இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது 0.236 இல்ல இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, அது எந்தெந்த லெவல்லாம் போகும் அப்டின்றது தான் இந்த ஃபெப்னுடைய இது. இப்ப நம்ம வந்துட்டு ரீப்ளே வந்து பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. பாருங்க. இங்க இருந்து ஓப்பன் ஆச்சுங்களா? டக்குன்னு மேலயே ஓப்பன் ஆச்சு. மேலயே ஓப்பன் ஆகி 0.618 0.618 வரைக்கும் போயிருக்கு அது. போயிட்டு அந்த லைன டச் பண்ணிருக்கு. இந்த 0.618 அப்படின்றது வந்து என்னன்னா, கோல்டன் எக்ஸ்டென்ஷன். அதான் வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட்ட பத்தி படிக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு முக்கியமான லெவல் அது. ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட்ல. 0.618 அது 1.618 இருந்தாலும் அதுதான். இந்த 618 அப்படின்னு வந்ததுனாலே அது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ அது. ஸோ அந்த ரேஷியோ வரைக்கும் வந்து அது வந்துட்டு போயிருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்க ஏற்கனவே இந்த ஃபெப் இத வந்து ஏன்னா நம்ம இத வந்து வெள்ளிக்கிழமை டேட்டா வச்சு தான் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஃபெப் எக்ஸ்டென்ஷன. ஆனா இந்த இந்த பிரைஸ் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆன பிரைஸ். அப்ப அது மேல ஓப்பன் ஆச்சுன்னா, எதுவரைக்கும் போகும் அப்படின்றதுக்கு தான் இந்த இது வந்து போட்டோம். கரெக்ட்டா இந்த இந்த லெவல் வரைக்கும் அது வந்து போயிருக்கு. இப்ப அடுத்தது அத மீறி போதா அப்படின்ட்டு பார்க்கணும். ப்ளே பண்றேன் திருப்பி. போல. கீழ இறங்கிருச்சு. முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இந்த பிரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. அந்த லெவலுக்கு அப்புறமா அது வந்துட்டு கீழ வந்து அ இதாயிருக்கு. புல் பேக் ஆகி எந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. கரெக்ட்டா இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. 0.236 வரைக்கும் கீழ வந்திருக்கு. கீழ வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அது சைட்வேஸ் ஆயிடுச்சு. சைட்வேஸ் ஆகி இந்த இடத்திலேயே வந்து அது இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஃபெப் எக்ஸ்டென்ஷன் டூல் ஆட் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க மார்க் பண்ண ஸ்ட்ரக்சர் எல்லாம் தாண்டி மேல பிரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா, என்ன முடிவு எடுக்கலாம் அப்டின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு இது. சரி ஓகே. இப்ப நான் வந்துட்டு நம்ம போட்ட ஆர்டர் பிளாக் எல்லாம் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த ஆர்டர் பிளாக் பிரேக் பண்ணிடுச்சு. இப்ப நான் வந்துட்டு இந்த இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல. இது ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல ஓவர்லாப் ஆயிருக்கு. இந்த இடம் ஸ்கொயரா இருக்குங்களா? இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அது. ஸோ இப்படி ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கிறதால, நாளைக்கு பிரைஸ் வந்துட்டு இத வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா எடுத்து, இங்க இருந்து பவுன்ஸ் ஆகி மேல போக பாக்கும். இல்ல அத உடைச்சுக்கிட்டு அது வந்துட்டு கீழ எ இறங்குச்சு அப்படின்னாச்சுன்னா, இதுவரைக்கும் வரணும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து அது புதுதான இது போறதால, அது மேல போச்சுன்னா, அ எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக் இங்க ஒண்ணு இருக்கு. பியரிஷ் ஆர்டர் பிளாக்.
ஸோ இந்த இடத்துல போயிட்டு செல்லிங் நடக்கும். அதனால அங்கருந்து கீழ இறங்கும். ஆ புரியுதுங்களா? இது வந்து எஸ்எம்சிய பேஸ் பண்ணி நம்ம பண்ற அனலைஸ். அப்ப இந்த டூல்லாம் இல்ல. அப்ப இந்த டூல நான் வந்து எடுத்துர்றேன். எடுத்துட்டு நான் ரீப்ளேயே எடுத்துட்டேன். ஓகே முடிஞ்சது. அ இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அ இந்த இடத்துல மேல வந்து பிரைஸ் இருக்கு. இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு வேள பிரைஸ் கீழ இறங்கிட்டு, திருப்பி மேல ஏறி இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வரலாம். இல்ல ஓப்பன் ஆகுறது இங்க மேல இன்னைக்கு ஓப்பன் ஆகுற மாரி ஓப்பன் ஆயி மேல போய் இத உடைச்சுக்கிட்டு மேல போலாம். புரியுதுங்களா? ஓகே. சரி இந்த மாரி இருக்கு. இதுதான் வந்து இன்னைய நிலவரம். அப்ப நாளைக்கு எப்படி இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண அந்த ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட்ட வச்சு நம்ம இன்னைக்கு வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி. இந்த புல்லிஷ் மூவ் வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த இடத்துல ஆரம்பிச்சது. இதுதான் வந்து இருக்கிறது. இது இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட். இதுக்கு அடுத்து முன்னாடி இருக்கிறது வந்து இதுதான் வந்துட்டு லோயஸ்ட் பாயிண்ட். இப்ப இங்க ஆரம்பிச்சு தான் பாயிண்ட் இதுவரைக்கும் போயிட்டு புல் பேக் வந்து இதுவரைக்கும் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த டூல் பிரகாரம் போட்டோம்னா, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபெப் எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா, இத வந்து கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இங்க, தேர்ட் பாயிண்ட் இங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்ப கிளிக் பண்ணிட்டோம்னா, இப்ப நாளைக்கு பிரைஸு இப்ப இங்க இங்க வந்து இருக்கு பிரைஸு. இப்ப நாளைக்கு வந்து பிரைஸ் வந்து போச்சுன்னா, இந்த லெவல் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்த ஹையஸ்ட் லெவலு. அந்த லெவல் வந்து ஒரு கோல்டன் இது. அந்த லெவல வந்து அது வந்து டச் பண்ணலாம். டச் பண்ணிட்டு அது வந்துட்டு மேல வந்து உடைச்சிட்டு மேலயும் போலாம். இல்லாட்டா ரிவர்ஸும் ஆகலாம். அப்படி இல்லாட்டின்னா, இது நான் வந்து சொல்றது வந்து எஸ்எம்சி கிடையாது. எஸ்எம்சின்னா நான் வந்து இத தான் சொல்லணும். ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்டர் பிளாக் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஆனா வந்து ஃபெப் லெவல பத்தி பேசிட்டு இருக்கோம் இங்க. ஆ நீங்க அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட்டானது. ஏன்னா, இப்ப நம்ம 2யும் தான் வந்துட்டு கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு சிக்னல்ஸ வந்து எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம கரெக்ட்டா வந்து ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்டின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக்ல தான் வந்துட்டு நம்ம எடுக்கணும். இப்ப இங்க இங்க வந்துருச்சு. இப்ப இது வந்துட்டு இங்க இருக்கா? நாளைக்கு வந்துட்டு பிரைஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கு மேலேயே எங்கேயோ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இந்த லெவல் வந்துட்டு நான் சொன்னேன்ல கோல்டன் இதுன்னு சொல்லிட்டு. அந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான லெவல். அங்க போலாம். அல்லாட்டினா இந்த இது 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு போலாம். இந்த 1ன்றது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இங்க இருந்து இங்க ட்ரெண்ட் வந்தது பார்த்தீங்களா? ரைஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். அந்த லெக்கினுடைய லென்த். இத லெக்குன்னுவோம். அந்த லெக்கினுடைய லென்த் தான் வந்து இந்த 1. ஸோ அந்த 1 வரைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு போலாம். அடுத்தது இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு காமனா வந்து டார்கெட்டா எத பிக்ஸ் பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்குன்னா, இந்த லெவல் தான் பண்ணுவாங்க. 1.272 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து காமனான ஸ்ட்ராங் டார்கெட் லெவல். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 1ன்றது வந்து இந்த ஸ்விங்கினுடைய லென்த். இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ. இது வந்துட்டு ஆ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட் பாயிண்ட் 1.2 அது என்ன லெவல்ல வருது? 25,240 அதெல்லாம் இந்த இந்த இது வேல்யூ எல்லாம் பார்த்துக்கங்க. இது பக்கத்திலேயே பிராக்கெட்ல எழுதியிருக்கும். 25,240 அத விட்டோம்னா, அடுத்த கோல்டன் ரேஷியோ இங்க இருக்கு பாருங்க. 25,331 இது வந்து கோல்டன் ரேஷியோ. இந்த கோல்டன் ரேஷியோவ தாண்டி பிரைஸ் வந்து இங்க வந்ததுன்னு வச்சுக்கங்க, இந்த இடத்துக்கு 2.618 இதுதான் வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா பிரேக் அவுட். இது அது என்ன லெவல்ல இருக்கு? 25,590 25,590 வந்து அது உடைச்சிருச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடும். இப்ப புரியுதுங்களா? ஸோ இந்த டூல வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இது அடிஷனல் இது வந்து என்னன்னா ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு பாருங்க. இந்த ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்ல அது உடைச்சிட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா, இந்த ஃபெப் டூல்ல வந்து பார்த்துக்கங்க நீங்க. ஓகே. கீழ போனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி நீங்க இது பண்ணிக்கங்க. ஓகே. ஓகே. எனக்கு ஆக்சுவலா த்ரோட் பெயின்ன்றதால ரொம்ப நேரம் ஒண்ணும் சொல்ல முடியல. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மார்க்கெட் வந்து நம்ம நம்ம ஜோன் எல்லாம் தாண்டி மேல போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி.
ஓகே. டேக் கேர். பாய்.